நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு போர் இப்போ நடந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன கண்ட்ரிக்கும் ஈரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய கண்ட்ரிக்கும், இந்த ஈரான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து அணு ஆயுதம் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சு முடிக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா அவங்க கிட்ட அணு ஆயுதம் வந்துரும். இந்த அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேல போட்டாங்கன்னா இஸ்ரேல் ஊரே வந்து ஒரு சின்ன ஊர், ஓகேவா? மொத்த நாடே வந்து ஒரு சின்ன ஊர் சைஸ் தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஸ்டேட் சைஸ் தான் இருக்கும். அப்போ இஸ்ரேல்ங்கிறது அழிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, அதாவது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வந்துருச்சுன்னா அதை போட்டு இஸ்ரேலை காலி பண்ணிடுவாங்க. அப்போ ஈரான் கிட்ட அணு ஆயுதமே இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இஸ்ரேல் வந்து அந்த அணு ஆயுதத்தை ஈரான் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற எல்லா அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய இடங்களையும் தகர்க்கிறது, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கவர்மெண்ட்டை தூக்கி போட்டு இவங்களுக்கு ஃபேவரான ஒரு கவர்மெண்ட்டை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாங்க. எப்படி இஸ்ரேல் மாதிரி ஒரு சின்ன கண்ட்ரி ஈரான் மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரியை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஸ்கெட்ச் போட முடியும்? ஏன்னா அதுக்கு பின்னாடி நிக்கிறது அமெரிக்கா. உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி, உலகத்திலே மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஆயுதங்களை கொண்ட கண்ட்ரி, உலகத்திலே மோஸ்ட் அட்வான்ஸ்டான ஃபிளைட்ஸை கொண்ட கண்ட்ரி, உலகத்திலே மோஸ்ட் அட்வான்ஸ்டான குண்டுகளை கொண்ட கண்ட்ரி. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய நிறைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இந்த அணு ஆயுதங்கள் தயாரிப்பாங்கன்னு இஸ்ரேல் சொல்றாங்கல்ல, அந்த இடங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து தாக்குதலை வந்து ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட வானத்தை வந்து நாங்க தான் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல, அவங்க ஊரை போய் பாருங்க, நாங்க போட்ட குண்டுகள் அவங்க ஊர்ல எவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு குளோபலா வந்து மீடியாவை கண்ட்ரோல் பண்றது அதிகமா யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ப்ரோவான கம்பெனிஸ் தான். which means இஸ்ரேலோட நரேட்டிவ் தான் நம்ம கிட்ட நிறைய வந்து சேரும். அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இருந்தாலும் ஈரானோட நரேட்டிவும் தேடி பார்த்து நான் உங்ககிட்ட சேர்த்து சொல்றேன், ஓகேவா? எனிவே, இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஈரானோட வானத்தை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணிட்டோம். ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் எலி மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எக்ஸாகரேட் பண்ணி கூட வார்த்தை யூஸ் பண்ணல. அவங்க சொல்றாங்க அந்த ராட்ஸ் மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாங்க. அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க தாக்குதலை பயங்கரமா ஆக்குனீங்கன்னா, தீ வச்சீங்கன்னா பிரிச்சு எலியெல்லாம் வெளியே ஓடி வரல, அந்த மாதிரி ஓடி வருவாங்க. அவங்களெல்லாம் வந்து நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ இஸ்ரேல் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளோத்தையும் இஸ்ரேல் பேசுறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி த பிக் பிரதர், உலகத்தோட மிகப்பெரிய அணு ஆயுதங்களா இருக்கட்டும், ஃபிளைட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் அட்வான்ஸ்டா கொண்டு அமெரிக்கா நின்னுட்டு இருக்காங்க. சோ ட்ரம்ப் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னங்க போய் அடிக்க போறீங்களா ஈரான, இது நியாயமா அப்படின்லாம் கேட்டா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் இன்னும் டிசைட் பண்ணல, ஒருவேளை பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வரப்பவே அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம பிரச்சனை இல்லைன்னா நம்ம தலையிடக்கூடாதுப்பா, நம்ம பிரச்சனை இல்ல, அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லை, நம்ம போய் தலையிடக்கூடாதுங்கிறது தான் அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பதவிக்கு வரப்போ சொன்ன ப்ராமிஸ். இப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆனா ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, கையில ரிமோட் இருக்குது, அமுக்குனா ஒரு ஊர் காலியாகும்னா அமுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா யூஎஸ்ல இருந்து ஏகப்பட்ட ஃபிளைட்ஸ், ஸ்டெல்த் ஃபிளைட்ஸ், எஸ்பெஷலி B2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தி டெவில் ஆஃப் ஸ்கை ஒரு கோஸ்ட் ஆஃப் ஸ்கை சைலண்டா போகுங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ரேடார் இப்போலாம் நம்ம பாக்குறோம்ல, ஆபரேஷன் சிந்தூர் அப்ப கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். ஆகாஷ் வீர், இந்தியாவோட ஓன் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன்டோம், நம்மளோட அயன்டோம். ஸோ பாகிஸ்தான்ல இருந்து ஏதாவது ட்ரோன் வந்துச்சுன்னா நம்ம இங்க இருந்தே அதை டிடெக்ட் பண்ணி நம்மளோட மிசைல்ஸ் போய் அதை தாக்கி வானத்திலே அதை தகர்க்கும். இந்த மாதிரி தான் எல்லா கண்ட்ரியுமே வந்து அவங்க லோக்கல் அயன்டோம்ஸை உருவாக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஈரான் கிட்டயுமே வந்து ஒரு ரொம்ப அல்ட்ரா மாடர்னான அயன்டோம் இல்லைனாலும் அவங்க கிட்டே டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. இஸ்ரேலை ஹேண்டில் பண்ற அளவுக்கு இவங்க கிட்டயும் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் அமெரிக்காவோட இந்த ஒரு பர்టిక్యులர் ஃளைட் இருக்குல்ல, B2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஃளைட் வந்து பார்க்கிறதுக்கு பறவை மாதிரி இருக்கும். சும்மா இந்த வீடியோஸ்லாம், இந்த வீடியோலயே நீங்க பார்த்தா தெரியும், போட்டோஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பார்க்கிறதுக்கு பேர்ட் மாதிரி இருக்கும். நார்மல் ஃளைட் மாதிரியே இருக்காது. அதோட எக்ஸாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃளைட்டுக்கு மேல இருக்கும். ஏன்னா அது கூட வந்து இந்த டிடெக்டர்லாம் அந்த நடுவுல இருந்து கீழ இருந்து லேசர் அடிச்சோ இல்ல வந்து தெர்மல் ரேடியேஷன் எதுவும் தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக அது ஷேப், அதை டிசைன் பண்ணது எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய எந்த கண்ட்ரிக்கும் வானத்து மேல வந்து இவ்ளோ பெரிய ஒரு அல்ட்ரா மாடர்னான ஒரு ஃளைட் பறந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூட கூடாது. எந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை டிடெக்ட் கூட பண்ணாது. இந்த ஃளைட் வந்து விலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃளைட்டோட விலை மட்டுமே வந்து 6000 crores. ஒரு ஃளைட்டோட விலை 6000 கோடி, ஓகேவா? இந்த ஸ்பிரிட் அப்படின்னு B2 ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபிளைட்ஸ் வந்து வானத்துல ஈரான் மேல பறந்து போய் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இது ஒரு மலைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. மத்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இவங்க தாக்கி இருக்காங்க, நிறைய இடத்துல அடிபட்டு இருக்கு. ஈரானும் பதிலுக்கு தாக்குதல் டெல் அவீவ் மேல, இஸ்ரேல் மேல நடத்தி இருக்காங்க. பட் சில நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து மலைக்குள்ள கொடைஞ்சு வச்சிருக்காங்க, ஓகேவா? அப்படி கொடைஞ்சு வைக்கப்பட்ட ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி
ஃபெசிலிட்டி ஈரான்ல இருக்குது. இது ஒரு கிரானைட் மலைக்குள்ள இருக்குது. சோ இஸ்ரேலோட எந்த ஒரு குண்டுமே வந்து இத தொலைக்க முடியாது. ஏன்னா அது இயற்கையான ஒரு மலை இருக்கு சரியா, மலைக்குள்ள இருக்குது. இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து நாங்க இவ்வளவு பண்ணிட்டோம், ஆனா இப்போ ஃபைனல் அடி இருக்குல்ல அது அமெரிக்கா தான் கொடுக்கணும். சோ அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து ஏகப்பட்ட அட்வான்ஸ்டான ஃபிளைட்ஸ் லைக் B2, அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேங்கர் ஏர்கிராஃப்ட். இந்த B2 மாதிரி ஃபிளைட்ஸ் எல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது எங்கேயும் லேண்ட் ஆகி கிட்டலாம் டேக் ஆஃபே ஆகாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பதில் கிடைக்க முடியும். சோ இது வந்து வானத்திலே பறந்துட்டே இருக்கும். வானத்துல பறந்துட்டு இருக்கிறப்பமே வந்து டேங்கர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து இந்த B2 அப்படிங்கிற ஒரு ஃபிளைட்டுக்கு வந்து ஃபியூவல்ல இருந்து ஒரு ஃபிளைட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட்டுக்கு வந்து ரீஃபியூவல் பண்ணும். ஃபிளைட் பறந்துகிட்டே இருக்குதுன்னா காலி ஆகும்ல. சோ காலி ஆகுறப்போ இது ஒரு ஃபிளைட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட்டுக்கு ஃபியூவல் போட்டு விட்டு வண்டி ஓடிட்டு இருக்கப்பமே பெட்ரோல் ஊத்துனா எப்படி இருக்கும்? வண்டி நிக்கவே தேவையில்ல, போய்கிட்டே இருக்கலாம். கரெக்டா யாருமே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் அமெரிக்கா உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க.